என்னுடைய வம்சத்தில் என்னுடைய நிலத்தில் நாங்கள் வழிபடக்கூடிய என்னுடைய சீதாட்சி நாடாட்சின்னு சொல்லக்கூடிய என்னுடைய முப்பாட்டி எனக்கு 7 தலைமுறைக்கு முந்தி பிறந்தவள் இதே பாளையங்கோட்டை நீதிமன்றத்தில் அவள் நீதியை நிலைநாட்டும் 32 கிராமங்களின் தலைவியா இருந்திருக்க வரலாறு. இது கதை கிடையாது. இன்னொன்று, நாங்கள் இந்த நிலத்தில் ஒருபோதும் அடிமைகள் கிடையாது. ஏன்னா எங்களை எங்கள் தகப்பன் ஒரு வீட்டில் திருமணம் செய்து கொடுக்கும் போது எங்களை அங்கே அடிமையாக அனுப்பவில்லை. அந்த நான் வாழப் போகிற வீடுன்னு சொல்றோம், நான் ஆளப் போகிற வீட்டை எனக்கு உரியதாக அதுக்கு கொடுக்கப்பட்டதுதான் அந்த வரதட்சணை. பின்னால் அது கட்டாயமாக்கப்பட்டுச்சு. அங்கே என்னுடைய குலதெய்வத்தை பிடிமண் போட்டு கொடுத்து தன் மகளுக்கு காவலுக்கு அனுப்பிய பாரம்பரியத்தில் வளர்ந்து பிறந்தவளான். இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்திற்கு வரும் வரை பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை ஒரு பெயரில் தெரியும். எப்படி தெரியும்? எங்கள் பகுதியில் நாங்கள் 10வது 12வது அரசு தேர்வு எழுவதற்காக செல்லக்கூடிய பள்ளியின் பெயர் பெரியார் மேல்நிலை பள்ளி சேரன் மகாதேவி. அதனால்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர ஏதோ பெரியார்னு வச்சுக்காங்க. மற்றபடி இந்த நிமிடம் வரை பெரியாருடைய கொள்கைக்கு கீழ் நாங்கள் வளர்க்கப்படவும் இல்லை. பெரியார் வந்ததுனால்தான் எங்களுக்கு சட்டி போடவும் இல்லை. 1880களில் திருமங்கலத்திலும் விருதுநகரிலும் பள்ளிக்கூடங்களை கட்டிய பாரம்பரியம் தமிழனுக்கானது. அங்கு என்று இருந்தார் இந்த பெரியார், அங்கு என்று தோன்றின இந்த பெரியார். நான் கேட்கிற கேள்விதான். இன்னொன்னு, நீங்க சொல்றீங்க இன்னைக்கு முருகரா இருக்கட்டும், செம்பளமா இருக்கட்டும், பிறமொழியாளர்கள் தான் நமக்கு அடையாளப்படுறது. அதற்கு காரணம் என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய தமிழன் தன்னை தமிழனாக இப்போது வரை உணரல. நான் தெளிவா சொல்றேன். இங்கே வாக்கு அரசியல் மூலமாக தமிழ் தேசியத்தை அமைத்து விடவே முடியாது. இங்கே தமிழ் தேசிய பெயரில் நம் ஒரு அரசை கட்டமைத்தோமானால் கூட அது அனைத்து மொழியாளர்களுக்குமான வாழ்விடமாக அமையுமே ஒழிய ஒருபோதும் இந்த நிலத்தில் தமிழ் தேசிய இயக்கம் ஏற்படக்கூடிய காலம் மிக விரைவில் வரும். அப்படி ஒரு முன்னெடுப்பு ஏற்பட்டால் மட்டுமே இந்த நிலத்தில் தமிழ் கதாநாயகன், தமிழ் கதாநாயகி, தமிழ் இயக்குனர், தமிழ் தயாரிப்பாளர், தமிழ் விநியோகஸ்தர் என்ற நிலைக்கு திரைப்படம் என்றக்கூடிய மிகப்பெரிய ஊடகம் நம் கைகளுக்குள் வரும்.